அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் திரும்ப அனைத்து சகோதரர்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய வயது முதிர்ந்தோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு 30ஆம் தேதி மாத கடைசி சரி ஒரு சின்ன சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை வீடியோ இடையில் சொல்லிடுறேன். 30ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 வின்வின் இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2253 மிஷின் நம்பர் 8047 8க்கு 2 0க்கு 2 4க்கு 5 7க்கு 3 2253 நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 678 அப்படி சொல்லிட்டு ஒரு கணிப்பு கொடுத்துருந்தோம். சரி, இதில் முக்கியமான நம்பரில் நம்மளுக்கு எதுவுமே கணிப்பில் வரல. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம போனோம்னா நம்மளுக்கு இதில் 891 743 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இதில் மட்டும் நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டில் நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம 4Dயில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 60 64 ஆல் போர்டில் 4 அல்லது 8. ஓகேவா, ஆல் போர்டில் 4 அல்லது 8 கொடுத்துருந்தோம். ஆல் போர்ட்லேயும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் கவுத்துருச்சு. 60 64. ஓகே சரி, இப்போ ஒரு முக்கியமான தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா 116 1.5 மணி ரிசல்ட்டு. அதுக்கு 259 1க்கு 2 1க்கு 5 6க்கு 3 அப்படி சொல்லிட்டு 253 அப்படி சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் 5 நபர்கள், அதாவது 4 நபர்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்த கணிப்பில் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டு இருந்தாலும் அவங்க அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் இதன் வாயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ஒரு ஆசை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 253 ரிசல்ட்டுங்க. 22 கொடுத்துருக்கேன். 22 53 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு. 73 நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு நம்பர் மிஸ்ஸு. இருந்தாலும் நம்ம கொடுத்த இந்த செட்டில் நமது நண்பர்கள் ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 22 இந்த 53, அதாவது இந்த 5 இதில் பி போர்டில் சேர்த்து 22 53 வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய தகவல். இன்றைக்கி ஒரு முழுமையான வெற்றி அப்படின்னு நான் கொடுத்ததில் ஒரே ஒரு போர்டு மட்டும் மிஸ்ஸு. இருந்தாலும் இதையும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 953 இந்த இடத்துல பிசியில் பாஸ் ஆகிருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 22 73 நான் கொடுத்துருக்கேன். 22 53 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. இருந்தாலும் இதில் ஒரு நமது 4 நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 4, அதாவது இந்த 5 எடுத்து பி போர்டில் போட்டு 22 53 சொல்லிட்டு ஒரு 4 பேர் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா எனக்கு எதுவுமே வேணாம், உங்களுடைய ஷேர் எதுவுமே வேணாம். ஏன்னா இதுலேயும் நான் முழுமையான வெற்றியை தெளிவாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் எனக்கு அது ஒரு பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மறக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு சிறு தகவல் உங்கள்கிட்ட சொல்லணும். எஸ்ஸோடே கொடுத்துட்டு சும்மா பில்டப் பண்ணாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருந்தாலும் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். 22 53 ரிசல்ட்டுக்கு 22 73 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. சரிங்களா, இதில் என்ன பண்ணிட்டேன்னா இதில் கொஞ்சம் மாறுதலாக நான் ஏபிலையும் சரி நம்மளுக்கு 25க்கு 23 31 26, அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 4 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி தான் கொடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 53 கொடுக்குறதுக்கு நான் 63 54 73 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23, நான் 26 25 92 76 66 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் 253க்கு நான் 273 கொடுத்தேன். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அனுப்பில் செட்டில் ஒரு 5 நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 4 நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 எடுத்து இந்த பி போர்டில் வச்சு முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வெற்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதே மாதிரி நாளைக்கும் அதிரடியான ஆட்டம் இருக்கும். நான் அப்பயே சொல்லிட்டேன், வின்வின் நம்மளுக்கு வின்வின் ஸ்ரீசக்தி 50-50 3மே ரொம்ப ராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வெற்றியை நம்ம வாங்குவோம் கண்டிப்பாக. சரிங்களா, என்னடா சும்மா ஒரு வெற்றியை கொடுத்துட்டு திரும்பி வெற்றி கொடுத்தான் இல்லை நண்பர்களே. இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குது. இந்த ஒரு 9 மாத ரிசல்ட்டை பெரட்ட வேண்டியது இருக்குது. அவ்வளோ சாதாரணமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது அடுத்த விஷயம். நாளைக்கு ஒரு மாபெரும் வெற்றி கண்டிப்பாக இருக்குது. இவனோட பேட்டர்ன் நம்ம எடுத்தாச்சு. நம்மள்கிட்ட செட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக தூக்குறோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் வெற்றி கொடுத்துட்டேன்
அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு வந்து அந்த ஆண்டவன் கண்டிப்பாக எனக்கு துணை இருப்பார். நான் நம்பின கடவுள் என்னை கைவிடாது. அதே மாதிரி முழுமையான வெற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ரூ. 70 அனுப்பி எங்கிட்ட நீங்கள் செட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோதான். என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் நண்பர்களே. நாளைக்கும் இதே மாதிரி நான் முழு வெற்றியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு திரும்ப நான் வீடியோ போடுவேன். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 70 நான் சார்ஜ் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி BC 53 கொடுத்துட்டேன். 4Dயில் ஒரு போர்டு மட்டும்தான் மிஸ்ஸு. அந்த போர்டையும் ஒரு நமது நண்பர்கள் 4 பேர் அவங்க எப்படி ஆடியிருக்காங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னில் வரும்போது அந்த 5ங்கிறத அவங்க எடுத்து ஆடியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வெற்றி, முக்கியமான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வெற்றி ப்ரூஃபோட உங்களை திரும்ப அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் ஓரளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு 1ஆம் தேதி மாதம் முதல் தேதி ஒரு வருமானம் வரணும். ஸ்ரீசக்தி எப்படி கெஸ்ஸிங் இருக்குன்னு பார்த்துடலாம். 1ஆம் தேதி 10வது மாதம் 2024 தீபாவளி வேறு வரப்போகுது. நம்மளுக்கு செலவுக்கும் காசு வேணும். ஒரு நல்ல வெற்றி வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. பரவாயில்ல, எடுத்துருவோம். ஸ்ரீசக்தி 435 நாளைக்கு ஸ்ரீசக்தி கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி அடித்த ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸை பார்த்தோம். 24ஆம் தேதி 9வது மாதம் செவ்வாய்க்கிழமை 54 58 நடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 90 53 நடிச்சிருக்காங்க. அப்புறம் 10ஆம் தேதி 64 65 நடிச்சிருக்காங்க. அப்புறம் 3ஆம் தேதி 8007 அப்படி சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி தான் நம்ம கொடுத்தோம். 8007 நான் 8008 கொடுத்தேன். அதில் வந்து 7 அப்படின்றது நான் அதாவது BCயில் 07ன்னு கொடுத்தேன். இதை வச்சு நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 50 6001 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம். நமக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு விருப்பப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பி நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வாங்குகிற நண்பர்களுக்கு ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இந்த காருண்யா ப்ளஸ் விட்டுருங்க, நிர்மல், காருண்யா, அக்ஷயா இந்த 3 நாளுமே நீங்கள் 2D மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஏன்னா இந்த 3மே கொஞ்சம் எப்படி சொல்லினா, தோனி பேட்டிங் போட்டால் பவுலருக்கு வந்து அடிக்கடி 6 4ன்னு சொல்லிட்டு தோனி அடித்து தள்ளிடுவார்ல, அந்த மாதிரி இவங்க அடித்து தள்ளிடுவாங்க. அதனால் நிர்மலும், காருண்யா, அக்ஷயாவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 2D மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு அனுப்புகிற நண்பர்கள் என்னன்னா இன்றைக்கி வெற்றி வரல அப்படின்னு நினைக்கிற இதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னு பார்த்துறீங்களா? வின் ஸ்ரீசக்தி நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ராசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி 4D ஒரு நம்பரில் மிஸ் இருந்தாலும் அது மூலியமாக ஒரு 4 நண்பர்கள் இன்றைக்கி ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல நான் ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி BCயும் 53 அப்படிங்கிறது வின்னிங் கொடுத்துட்டோம். அதுக்குரியதை நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். சரி, இப்போ நாளைக்கு ஸ்ரீசக்தி களத்தில் நாளைக்கு தூக்கி ஆகணும் வெற்றி. ஓகேவா? இந்த இது கணிப்பு நாளைக்கு 253ல் 616 2க்கு 6 5க்கு 1 3க்கு 6 616 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொல்லிங்கன்னா நம்மளுக்கு வந்து ABC சிங்கிள் செட்டு சப்போர்ட் நம்பரில் 823 504 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்குரிய இதுதான். இன்றைக்கி 1:30 மணி ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா 116 நான் ஏற்கனவே சொன்னேன். 1க்கு 2 1க்கு 5 6க்கு 3 253 வேலையை முடிச்சிட்டாங்களா? சிம்பிளாக உங்களுக்கு கணக்கு வருதா? இந்த மிஷின் நம்பரில் கூட 047ன்னு வரும்போது ஒரு சில நபர்கள் என்ன நம்மளுடைய நண்பர்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா 0 தூக்கி எதை வச்சு ஒரு போர்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு 2 மணி கெஸ்ஸிங் டைமில் 3 அல்லது 4 வரும்போது இந்த 3 சி போர்டில் வைக்கலாமா 4 சி போர்டில் வைக்கலாமான்னு யோசித்த நண்பர்களும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அவன் எப்படி ரிசல்ட்டை கொண்டு வந்தான்னு பாருங்கள். நானும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துருக்கேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்களும் பார்த்துங்க. என்ன இதே திருப்பி காமிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் BCயில் 53 ஒரு வின்னிங் கொடுத்தாச்சு. 22 53க்கு 22 73 கொடுத்துருக்கேன். ஆனால் நாளைக்கு அப்படி நடக்கவே நடக்காது. நாளைக்கு கண்டிப்பாக தூக்கிடும். முழுமையான வெற்றியை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் இங்கே இருக்கிற சப்போர்ட் நம்பரு 823 504 அதுக்கப்புறம் 616 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களோட கணிப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே கொடுக்குற தகவல்கள், இங்கே கொடுக்குற கெஸ்ஸிங், இந்த நம்பர்ஸ் அனைத்தும் ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே. இப்போ இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே கன்ஃபார்மான நம்பர்ஸ் கிடையாது. இந்த கணிப்புகள் அனைத்தும் ஒரு எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும். இது ஒன்லி கேரளா மாநிலத்திற்கு மட்டும் அப்படிங்கிறது இது மூலிமா சொல்லிக்கிறேன்.
ஏபிசி சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பரில் இங்கே இருக்குது. 4Dயை பொறுத்த வரைக்கும் 26-43 அப்படி சொல்லிட்டு நாளைக்கு 3க்கு 3 ஒரு செட்டு வச்சுருக்கேன். அதாவது டி போல் இருக்க 2க்கு 2 இறக்கியிருக்கேன். அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 22-53க்கு நான் இந்த இடத்துல 2 அப்படிங்கிறதும் 2க்கு 6, 5க்கு 4, 3க்கு 3 26-43 ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு எப்படி கணிப்பில் இவன் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 10 மணிலேருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் வந்த ரிசல்ட்டு 080, 863, 254, 116 253 25 சி போல் இருக்க 3 253 ரிசல்ட் வந்துருச்சு. முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த கணக்கு எப்படி அவன் ஆடுறாங்கிறத வச்சு தான் நான் வந்து கெஸ்ஸிங் எடுப்பேன். இன்றைக்கி ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு அவன் ஆட்டத்தை பொறுத்து நம்மளுடைய ஆட்டத்தை மாற்றுவோம், ஒரு சூப்பரான வெற்றியை தூக்குவோம். ஓகேவா? 4D சிங்கிள் செட்டு 26-43, ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5-7. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் இவ்வளோ தான். வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுக்குற கணிப்புகளுக்கு விருப்பம் இருக்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு ஹாய்னு அனுப்பிடுங்க. நான் நம்மளுடைய செட்ஸ் அனுப்பிவிட்றேன். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே நான் யாரையுமே கம்பல் பண்ணல, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டுமே, அவ்வளோதான். சரிங்களா? டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மணி 6 மணி 8 மணி நம்ம ஃப்ரீயாகவே கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டியருக்கு நீங்கள் வந்து கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். சரிங்களா? டியரும் நேற்று நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். 1 மணி வின்னிங் கொடுத்தோம். முந்தா நேற்று வந்து 6 மணி வின்னிங் கொடுத்தோம். இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு டியரில் ஏதோ ஒரு ஷோ நேற்று 1 PM மட்டும் வின்னிங் கொடுத்தேன். 6 மணி 8 மணி ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் விருப்பப்படுற நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன தகவல். நிர்மல் காருண்ய அக்ஷயா மட்டும் நீங்கள் 2D மட்டும் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். இவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் அது மட்டும் ஒரு சிறு தகவலாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா? விருப்பம் இருக்கும் நபர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வரலாம். நாளைக்கு 12 மணிக்கு மேலே. ஓகேவா? ஏன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டியருக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் அனுப்பிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம். 4D 26-43, ஆல் போர்டு 5-7, சப்போர்ட் நம்பராக ஏபிசி சிங்கிள் செட்டில் 823, 504. அடுத்தது மெயின் டாப்பிக்காக 616 என்னோடய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு இருக்குது. நாளைக்கு எப்படி இருந்தாலும் மாறலாம். எதுவாக இருந்தாலும் நான் வந்து செட்டு ரெடி பண்ணி கொடுக்குறதா அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா நான் இந்த 10 to 1:30 மணி வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு தான் எடுப்பேன். அதனால் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹை மெசேஜ் அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் செட் அனுப்பிடுவேன். அதுவும் 1:45 to 2 மணிக்குள்ளே எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். சரிங்களா? நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் இதுதான். ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு அந்த ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் திரும்ப சந்திக்கிறேன். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி வரணும். அதுக்கு அந்த ஆண்டவன் துணை. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலில் கொடுக்குற வீடியோஸ் அனைத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை விளக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. Thank you.